இதுதாங்க முடவ நாட்டுக்கால். இது வந்து மலைப்பிரதேசங்கள்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய கிழங்குங்க. இத விதை போட்டு யாரும் யாரும் வந்து பயிரிடலாம் முடியாதுங்க. இது தானாகவே வந்து பாறை இடுக்குகளிலும், மரங்கள்ல வந்து பருமனான தண்டு பகுதியிலும் வளரக்கூடியதுங்க. இத வந்து சைவ ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு வந்து முக்கியமா மூட்டு வலிய சரி பண்ணக்கூடியதுங்க. போன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா ஆகும்னு சொல்றாங்க. உடம்புல ஏற்படுற எல்லா ஜாயிண்ட் பெயினுக்குமே வந்து இது ஒரு நல்ல ரிசல்ட் குடுக்கும் அப்படின்னு சொல்லி இத நெறைய பேர் வாங்கி சாப்பிடுறாங்க. கை, கால் வலி, உடம்பு வலி, அசதிக்கு கூட இது ரொம்பவே நல்லதுன்னு தாங்க சொல்றாங்க. முடக்குவாதத்தையும் கூட சரிப்படுத்துமாங்க. அதனாலேயே இந்த கிழங்குக்கு வந்து முடவாட்டுக்கால கிழங்கு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கங்க. இது நாங்க கொல்லிமலைக்கு போயிருந்தோங்க. அங்க தான் வந்து ஹில் ஸ்டேஷன் எல்லா இடத்துலயுமே இது வந்து நெறையா சூப் வச்சு விப்பாங்கங்க. அங்க நெறைய பேர் வாங்கியும் குடிப்பாங்க. சுவை வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். அந்த சுவையில மயங்கி தாங்க நாங்களும் இந்த கிழங்க வந்து கொல்லிமலையில இருந்து வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு போக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோங்க. இத வந்து வாரத்துக்கு ஒரு 2 டைம், 3 டைம் வச்சு குடிச்சா போதுங்க. நெறைய ரெகுலரா டெய்லி குடிக்கணும்னு இல்ல. இது மேல் உள்ள அந்த முடி மாரி இருக்கிற ஸ்கின் பகுதிய வந்து ரிமூவ் செஞ்சுட்டு, நல்லா கட் பண்ணிக்கணுங்க. அதோட வந்து சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு, நல்லா அரைச்சு, கொதிக்க வச்சு, வடிகட்டி குடிக்கலாங்க. ஆட்டுக்கால் மாரியே தாங்க இருக்கும். இத நெறைய பேர் சாப்ட்டுருப்பீங்க. தெரியாதவங்க Googleல போய் சர்ச் பண்ணி பாருங்க. பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னன்னு தெரியும். உங்களுக்கு வந்து அருகில கிடைச்சா வாங்கிக்கங்க. இல்லாதவங்க எங்ககிட்ட தொடர்பு கொள்ளுங்க. நாங்க வந்து உங்க வீட்டுக்கே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம்.